பிரெயின் பவர் மெமரியை கூட்டுறதுக்காக பல வீடியோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ண டைம் கிடைக்காம போயிருக்கும். இன்னைக்கு நம்ம பிரெயின் பவர் கூட்டுறதுக்காக சிம்பிளான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த 5மே நம்ம தினசரி லைஃப்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஈஸியான டிப்ஸ் தான். நம்மளோட எல்லா இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களுக்குமே பிரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுல ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா கூட லைஃபே திசை மாறி போயிடும். அதே மாதிரி தான் மெமரி பவர், அதுவும் சேம் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இந்த மெமரி பவரை கூட்ட ஃபர்ஸ்ட் டிப்பை பார்ப்போம். ஹைட்ரேஷன். நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லை, பிரெயினுக்குமே 70% வாட்டர் வேணும். தேவையில்லாத டாக்ஸின்ஸ் உடம்புல இருந்து நீக்குவது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி பிரெயின் செல்ஸ்ல தேவையில்லாத டாக்ஸின்ஸ் உருவாகும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகும். வாட்டர் மூலம்தான் அந்த டாக்ஸின்ஸையும் வெளியேற்றணும். அதுவும் இல்லாம வாட்டர் மூலம்தான் செல்ஸ் எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ நல்ல நியூட்ரியன்ஸ் பிரெயினுக்கு போறதுக்கும் வாட்டர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த 70%ல 1% கம்மியானாலும் காக்னிட்டிவ் எபிலிட்டி கம்மியாகும் அப்படின்னு ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால அட்லீஸ்ட் 2 to 3 லிட்டர்ஸ் தண்ணியாவது டெய்லியுமே குடிக்கணும். ஒட்டு மொத்தமா ஒரே அடியா ஃபுல்லா குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி குடிக்காம இடையில விட்டு விட்டு அப்படி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பிரெயினுக்கும் உங்க கான்சென்ட்ரேஷன் அண்ட் காக்னிஷன் இது ரெண்டுத்துக்குமே இது சூப்பரா ஹெல்ப் பண்ணும். செகண்ட், பிரீத்திங். நம்ம தினமும் 20,000 தடவை சுவாசிச்சுட்டு இருக்கோம், மூச்சு இழுத்தும் விட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. இதுல தடை ஏதாவது ஏற்பட்டாலும் பிரெயின் ஃபங்க்ஷன் குறையும். அந்த பிரீத்திங்கையே நம்ம கொஞ்ச நேரம் இழுத்து வச்சுட்டு அப்புறம் வெளியே விட்டோம்னா இது பிரெயினோட ஆக்சிஜன் லெவலை கூட்டும். இதனாலதான் மெடிடேஷன் பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டீப் பிரீத் பண்ணும்போது மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமாக கிடைக்கும். அதனால உங்க ரொட்டீன் லைஃப்ல பிரேக் டைம்ல கூட மூச்சை கொஞ்சம் லைட்டா அடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டா அப்படியே கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா, இந்த ஹேபிட்டை தினமுமே அப்படியே பழகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா பிரெயினுக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமாகும். இதுக்கு செப்பரேட்டட் டைம் ஒதுக்க முடிஞ்சதுன்னா மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்றதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா உங்க பிரேக் டைம்லேயே இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மூச்சை இழுத்து விட்டு மூச்சை அப்படியே அடக்கிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டீங்கனாலே தேவையான ஆக்சிஜன் லெவல் உங்க பிரெயினுக்கு இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட், ஃபீட் த பிரெயின். நம்ம உடம்புக்கு எப்படி நியூட்ரியன்ஸ் ரொம்ப முக்கியமோ, நம்ம உடல் செயல்படுறதுக்கு எனர்ஜி எவ்வளவு முக்கியமோ அதே போல பிரெயினுக்கும் எனர்ஜி ரொம்ப முக்கியம். நல்ல எனர்ஜி தர ஃபுட்ஸ், அதாவது நியூட்ரியன்ஸ் நிறைந்த உணவுகள், ஹெல்தி ஃபேட்ஸ் நிறைந்த உணவுகள் பிரெயினுக்கு ரொம்பவே எனர்ஜி தரும். நட்ஸ், சீட்ஸ் அந்த மாதிரி உணவுகள்ல கிடைக்கிற ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் பிரெயின் பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்பவே உதவும். சுகரி ஃபுட்ஸ், அன்ஹெல்தி ஃபேட்ஸ் நிறைந்த உணவுகளை ஜங்க் ஃபுட்ஸுக்கு பதிலாக வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை, நட்ஸ், சீட்ஸ் உருண்டை அந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸா ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது பிரெயினுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை உங்க ஸ்நாக்ஸ் மூலமாவே நீங்க கொடுத்துடுறீங்க. ஃபோர்த், பி ஆக்டிவ் மென்டலி. எப்படி மென்டலா ஆக்டிவ் ஆகுறது? எக்ஸசைஸ் தான் அதுக்கும் தேவை. நம்ம பிரெயினுக்கு தேவையான எக்ஸசைஸ் கொடுத்தோம்னா பிரெயின் ஆக்டிவ் ஆகும். நம்ம சோஷியல் மீடியா, அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டா இதை பார்த்து நேரத்தை கழிச்சோம்னா, ரொம்ப நேரம் அதையே பார்த்துட்டு இருந்தோன்னா மூளைக்கு சோர்வு தான் ஆகுமே தவிர ஆக்டிவ் ஆகாது. அதுக்கு பதில் பசில் சால்வ் பண்றது, புது லாங்குவேஜ் கத்துக்கிறது அந்த மாதிரி ஏதாவது கத்துக்கிற விஷயம் செஞ்சீங்கன்னா பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இதே மொபைல் மூலமாவே உங்க பிரெயின் பவரையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த், பி ஆக்டிவ் பிசிக்கலி. மென்டலி ஆக்டிவா இருக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி பிசிக்கலா ஆக்டிவா இருப்பதும் பிரெயினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதுக்காக ஜிம்முக்கெல்லாம் போய் பாடி பில்டர்லாம் ஆக வேணாம். வீட்டில் உள்ள சின்ன வேலைகளையும், பக்கத்துல ஏதாவது கடைக்கு போகணும்னா பைக் எடுக்காம நடந்து போறது, அந்த மாதிரி சிம்பிளான வாக்கிங், மைல்டான எக்ஸசைஸ் செய்யும்போது பாடிக்கு சர்க்குலேஷன் கிடைக்கும். இது பிரெயினுக்கான ஆக்சிஜன் லெவலை கூட்டும். இந்த 5 ஈஸியான தினசரி லைஃப்ல செய்யக்கூடிய இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க பிரெயின் பவரும் இன்க்ரீஸ் ஆகும், மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகும். லைஃப்ல பெரிய நல்ல மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு இந்த சின்ன மாற்றங்களை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.